அது போன்று மிகவும் அன்புடனும் கனிவுடனும் வளர்த்து வந்தார். அவருக்கு பிறந்த மற்ற 2 குழந்தைகளான தம்பி மில்லர் மற்றும் சகோதரி காயத்ரி மற்றும் நம்முடைய ரீகன் ஆம்ஸ்டாங் இவர்கள் அனைவரும் உட்பட ஒரே அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தார்கள். அவனுடைய வாழ்நாளிலே தன்னுடைய அண்ணன், அதாவது பெரியவர் வீரராஜன் அவர்கள் வங்கியுடைய மிகப்பெரிய ஒரு மேலாளராக இருக்கும் பொழுது இந்த குடும்பம் என்பது அங்கே தீவிரவாதிகள் அண்ணன், அதாவது பொதுமக்களுடைய பணத்தை காப்பாற்ற அண்ணனுடைய அண்ணன் வீரராஜன் அவர்கள் போராடிய பொழுது தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய மக்களுடைய அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை காக்க போராடி உயிர் நீத்த மிகப்பெரிய தியாக வரலாறு படைத்த குடும்பம் தான் அண்ணன் வீரராஜன், அண்ணன் ஆம்சாங்குடைய சொந்த குடும்பம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று இதே நாளிலே கடந்த ஆண்டு அன்று கொலை செய்யப்பட்ட பொழுது எதற்காக அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் என்று கேட்டீர்கள் என்றால் எந்தவித முன்விரோதமும் இல்லை, எந்த விதமான ரவுடி பின்புலமும் இல்லை. அவர் மிகச் சிறந்த ஒரு நல்ல மனிதர், யாரிடம் அவர் விரோதம் பாராட்டவில்லை. அதனால்தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்தோம். அன்று அவர் துப்பாக்கி லைசன்ஸை வைத்திருந்தார். அவர் தேர்தலிலே துப்பாக்கி லைசன்ஸை ஒப்படைத்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாங்கிவிட்டார் என்று நான் சொல்லவில்லை, நான் மட்டும் சொல்லவில்லை. சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அன்றைய ரத்தோர் சார் அவர்கள் எல்லா மீடியாக்களையும் அழைத்து அண்ணன் இருந்த மறுநாளில், அதாவது 5/6ஆம் தேதி இரவிலே பேட்டி அளிக்கின்றார். அப்படி அந்த பேட்டி அளித்ததிலே அவர் குட் சர்டிபிகேட், குட் கான்டக்ட், எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத மிகப்பெரும் தலைவராக வாழ்ந்த மாபெரும் தலைவர் என்று காவல்துறை சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அப்படிப்பட்ட தலைவருக்கு துப்பாக்கி லைசன்ஸும் தரப்பட்டது.